வீடு தேடி வரும் பால். இவன் அந்த விஷத்தை தேடி இவன் போவான். என் மக்கள் பாரு, நீ எப்படிப்பட்ட ஆளுன்னா, பெட்டி கடையில் வாழைப்பழம் தொங்கும், தலையில தொங்கும். என்னை சாப்பிடு, நான் நல்லவனும் தலையில தொங்கி தவம் இருக்கும், நீ கண்டுக்க மாட்டா. அவன் மறைச்சி வச்சிருப்பான் பான்பராக்கு சிகரெட்டு, அதை வாங்கி குடிச்சிட்டு போவேன். அப்படிதான் நான் 15 வருஷமா வாழைப்பழமா தொங்குறேன், என்னை கண்டுக்கிறது இல்லை. இந்த பான்பராக்கு பீடா சாதகத்தை குடிச்சிட்டு போயிட்டு நீ. இந்த பாரு, இந்த குடி பழக்கத்தால் ஏற்படுற பாதிப்பு சுரம்பார். உடல் சிதைவு, மனச்சிதைவு. இதுல என்னன்னா, குடியை கெடுக்கும்னு அந்த போத்தல்ல எழுதியிருக்கும். குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். மது வீட்டுக்கு, உயிருக்கு, நாட்டுக்கு கெடுன்னு எழுதியிருக்கும். விளம்பரமே அப்படிதான் இருக்கும் பாரு. குடியை கெடுக்கும், பாத்துக்க. இப்ப என்ன நீங்க இந்தியா ஒரு குடியரசு, நம்ம நாடு ஒரு குடியரசு. ஏன் குடியரசு தெரியுமா? குடிக்கிற மக்கள் கொடுக்கிற காசில் நடக்கிற அரசு என்பதால் அது குடியரசு. இதுக்கு விளக்கம் இதுதான். இனிமே டெமோக்ராட்டிக்னா என்னங்கிற கூடாது, இதுதான் விளக்கம் சொல்லணும். இவ்வாறு இங்க கவனி. நம்ம தாத்தாவை பாரு. தாத்தா பெருந்தலைவர் முதலமைச்சர் ஆகும்போது அம்மா ஓடியாந்தா அழுகுது. நான் கதையா சொன்னா உனக்கு புரியாதுன்னு தான் நடந்தது சொன்னா போட்டு காட்டுறேன். படத்துல வந்தது. இப்ப என் புருஷனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிருச்சுன்னு பாரு, நீ பாரு. இவன் யாரு தெரியுமில? நம்ம தாத்தன். இவன் நம்ம அப்பங்காலத்துல ஆண்டிருக்கான். அவன் ஒருத்தன் சாராயம் காய்ச்சினா ஊர் அலைஞ்சிரும். நீ சாராயம் விற்கிறவன் பொண்டாட்டின்னு சொல்லுவாங்க, வெக்கமா இல்லையான்னு. ஆனா சாராயம் விற்கிறவன் ஆட்சியில வாழ்றிய, உனக்கு வெக்கமா இல்ல? உனக்கு வெக்கமா இல்லையா? உனக்கு வெக்கமா இல்ல? உன் தாத்தன் கணக்கில்லாத பள்ளிக்கூடம் கட்டினான், கணக்கில்லாத ஏரியை வெட்டினான். அவன் தான் ரோடு போட்டான், அவன் தான் நம்மளை தொழிற்சாலையில கொண்டு வந்தான். படிக்காத நம்மளை எல்லாம் படிக்க வச்சான். அவன் படிக்க வச்சான், இவன் டாரிஸ் மார்க்கெட்டு குடிக்க வச்சான். அவன் ஒரு வருவாம் இல்ல, அவன் தான் 14,000 பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வச்சான். எண்ணற்ற அணைகளை கட்டி பாசன திட்டத்தை உயர்த்தினான். எவ்வளவு வேலையை செஞ்சான். அவன் மாதாவரத்தில் ஒரு பால் பண்ணையை கொண்டு வந்தான், அரசு வேலை கொடுத்தான். இவன் வந்து அதை மூடுனான். அதை மூடிட்டு சாராய கடையை திறந்தான். நல்லா கவனிச்சுக்க நீ. அவனுக்கு என்ன வருவாய் இருந்தது? 50,000 கோடி சாராயத்தை வாங்கி நீ சாதிச்சது என்ன? என் ஆத்தாக்கா தாலி எடுத்தது தவிர நீ என்ன சாதிச்ச? நீ என்ன சாதிச்ச? அவன் ஏன் அப்படி சொல்றான்? தலைவன். அவன் யாரு? தலைவன். இவன் யாரு? அரசியல்வாதி, வியாபாரி. மது பாரு, உயிருக்கு, வீட்டுக்கு, நாட்டுக்கு கேடு. என்ன கேடு? மது உயிருக்கு கேடு, வீட்டுக்கு கேடு, நாட்டுக்கு என்ன கேடு? அதான் 50,000 கோடி வருவாய் வருதடா. என்ன கேடு? நாட்டுக்கு என்ன கேடு? அப்போ அடுத்த கேள்வி பாரு. நாட்டுக்கு கேடான மதுவை எந்த நாடாவது விக்குமா? ஒரு தடவை கேள்வி. நாட்டுக்கு கேடான மதுவை எந்த நாடாவது விக்குமா? ஒரு அறிவு படிச்சிருக்க, உலகத்தை பார்க்கிற, சிந்திக்கிற, இந்த கேள்வி எழணுமா எழவேணாமா? நாட்டுக்கு கேடான மதுவை நீ ஏன் விக்கிற? உயிருக்கு கேடு, வீட்டுக்கும் கேடு, நாட்டுக்கு என்ன கேடு? தான் 50,000 கோடி வருவாய் வருதடா. அப்புறம் என்ன கேடு? இப்ப நம்ம வந்த பிறகு டாஸ்மார்க்க மூடிடுறோம். நோ டாஸ்மார்க், நோ சீம சாராயம், ஸ்டாப், கிடையாது. அப்ப எங்க தரப்பா சீமான்? வெளிநாட்டு பயணிகள் வர்ற சுற்றுலா தலங்களில், காஸ்ட்லி ரெசார்ட்டுகளில் திறந்து வைக்கிறோம் வெள்ளைக்காரர்களுக்காக. உயர்ந்த நட்சத்திர விடுதிகள், 5 நட்சத்திர 3 நட்சத்திர விடுதிகளில் வைக்கிறோம். அந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தங்கும் இடங்கள்ல அதை அனுமதிக்கிறோம். நாட்டில் எங்கும் வேற எங்கும் கிடையாது, மது கிடையாது, அந்த மது கிடையாது. ஆனா அப்புறம் என்ன பண்ணுவேன் சீமான்? என்ன பண்ணுவேன்னா, இங்க பாரு, என்ன பண்றோம்னா, ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் ஒரு மது இருக்கு. இரு அதுக்குள்ள கை தட்டாத, கொஞ்சம் பொறு. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் ஒரு மது இருக்கு. ரஷ்யானா ஓட்கா, இன்னொரு நாடுனா இது ரம், இன்னொரு நாடுனா ஜின். அவன் இதுல முந்திரி பருப்பு, உருளைக்கிழங்கு, கோதுமை, அரிசி, இதுல இருந்து கரும்பு, இதுல இருந்து இந்த மதுவை தயாரிக்கிறான். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அண்ணன் சொல்றது.
அவன் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தேசிய மதுபானம் இருக்கு. நான் தமிழ் தேசிய இனத்தின் மகன். எனக்கு பண்டை காலம் தொட்டு என்னோட வாழ்க்கை முறையோடு வந்த ஒரு மது இருக்கு. அது எது? அதுதான் கல்லுன்னு. அதை கல்லுங்கிற சொல்ல அண்ணன் தூக்கிட்டு பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், மூலிகை சார்ந்து திறந்துடுறேன். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எந்த ரசாயன கலப்படமும் இல்லாது இயற்கை தருகிற ஒரு அரிய பால். பால் பசுவின் மார்பிலிருந்து பால், தாயின் மார்பிலிருந்து பால், பனையின் மார்பு, தென்னையின் மார்பு, ஈச்சையின் மார்பிலிருந்து பால். அதனால என்ன பண்றோம்? கல்லுங்கிற சொல்ல தூக்கிறோம். பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், மூலிகை சாறு கிடைக்கும். பனை மரம் இல்ல, புல் வகை. உயிரியல் அப்படிதான் சொல்லுது. பனையை ஒரு பெரிய புல்லுன்னு தான் சொல்லுது. நீங்க பாரு, இவ்வளவுண்டு கோரை புல்லு, அருகம்புல்லு, சாறு குடிச்சா உடம்புக்கு நல்லதுங்கிறான். நீ எவ்வளவு பெரிய பனை, எவ்வளவு பெரிய புல்லு, அந்த சாரை குடி, உடம்புக்கு நல்லது. ஏன் உங்க அண்ணன் சொல்றேன்? உன் கூட பிறந்தவன், உன் வயிற்றுல பிறந்தவன். ஏன் சொல்றேன்? கல்லு குடிச்சு செத்தவனும் இல்லை, சொத்தம்பட்டை வித்தவனும் இல்லை. புரியுதா? புரியுதா? கல்லு கடைய அண்ணன் திறக்கிறேன். நீ இனிமே கல்லுன்னு சொல்ல கிடையாது, பனம்பால், தென்னம்பால். பாரு எப்படி எப்படி கொண்டு வர பாரு. ஒவ்வொரு நாட்டையும் நிறுத்துறேன் பாரு. இந்த ஸ்காட்லாந்து பார்லி, ஸ்காட்ச் விஸ்கி வச்சிருக்குது. பார்லின்னு கோதுமையில் தயாரிக்குது. இவன் மெக்சிகோ அகாவின்னு ஒரு இந்த கத்தாழை இருக்குல்ல, நம்மகிட்ட கத்தாழை இருக்குல்ல, சோத்து கத்தாழை இல்லை, இந்த வேலி ஓரத்தில் இருக்குல்ல, அந்த கத்தாழையில். இப்போ அவன் ஜப்பானு அரிசியில் தயாரிக்கிறான் சேக்குன்னு. இவன் இந்த ஓட்கா, ரஷ்யா யாரு ஓட்கா, அவன் இந்த மாதிரி ஜப்பான் சேக்குன்னு அந்த அந்த மது. இந்த மாதிரி அவன் பாரம்பரிய, அவன் ஸ்காட்ச் விஸ்கி, இவன் ஜப்பான் வந்து சேக்கு, அவன் இந்த ஏதோ டெக்குலா வச்சிருக்கான். அவன் அந்த கான் ஃபென்னின்னு ஒன்று வச்சிருக்கான். இப்போ நான் என்ன வச்சிருக்கிறேன்? இதெல்லாம் தள்ளி விட்டுட்டு இந்த அவர் மூலிகை சாருக்கு வந்துட்டேன். நீ கவலைப்படாத, அண்ணனே பரிந்துரைக்கிறேன், குடி. ஒன்னாவது குடி. நான்லாம் தாய்ப்பால் குடிச்சதை விட பனம்பால் குடிச்சது அதிகம். ஏய் அண்ணே உனக்கிட்ட போய் பேசணும். படிக்கும்போது பந்தயம் கட்டி விளையாட போவேன். வேறு ஊருக்கு கபடி விளையாட போவேன். நானும் எங்கள் அண்ணனும். எங்கள் அண்ணன் கூட பேட்டிட்டு சொல்லியிருக்கு. என்ன வேணும் மச்சான்னு கேட்பாங்க. மச்சான் கல் வாங்கி கொடுத்துரு, பொரோட்டா கறி வாங்கி கொடுத்துரு, பாடத்தை கூட்டிட்டு போயிரு. இதுக்காகவே விளையாடம்டா ஊரா போய். என்ன கல்லு ராஜ போதைன்றான். கல்லு மது அல்ல, உணவின் ஒரு பகுதி என்றுதான் இந்திய அரசியலமைப்பே சொல்லுதுன்னு நம்முடைய அப்பா நல்லுச்சாமி இருக்காருல்ல, 20 வருஷமா 25 வருஷமா பேசி வராரு. கல்லை திறந்து விட்டுட்டா பதநீர் கல் இது வந்துருச்சுன்னா பனை தென்னையா அழியாது. பனை இருக்கிறவரை நிலத்தடி நீர் வளம் குறையாது. பனை உலக உயிர்களில் ஒரு கற்பக தருகின்றான். என்ன பெருங்கொடை. அது 840 பயன்பாட்டை மனிதனின் பயன்பாட்டுக்கு தன் உடலிலிருந்து தருகிற ஒரு உயிரினம் உண்டென்றால் அது பனை. அதனால்தான் பனை, அதை நினை, பெற்ற தாய் என கட்டி அணை. புரியுதா? அதை விட்டால் மண்ணின் வளத்தை காக்க வேற யாரு துணை அப்படின்னு உங்க அண்ணன் சொன்னது அதுக்குத்தான். பனம்பால், இதை கவனி. தாயின் மார்ல இருந்து பால், பசுவின் மார்ல இருந்து பால், பனையின் மார்ல இருந்து பால். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இதை எப்படி நம்பி குடிச்சியோ அது மாதிரி பத்திரகாளி பனையின் பாலை நம்பி குடி. அவன் நஞ்சு இல்லாம தருவா. இந்த கலப்படம் கலந்துருவான், அந்த பையன் உனக்கு வேணாம். அந்த கலப்படங்கள் தான் இங்க இருப்பான், கம்பெனிட்டு இருப்பான். கலப்படம் என்ன ஆட்சியில் நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஐ ஆம் த பிக் பாஸ். 2 கண்ணால எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிருப்பேன். ஒரு வயதுக்கு முடியாது. நான் ரியல் பாஸ், அது சோ பாஸ், நான் ரியல் பிக் பாஸ். புரிஞ்சுக்கணும். புரியுதா? பனம்பால், தென்னம்பால், மூலிகை சாறு பார்த்துக்க. கவலையே படாம இரு. இதுக்காவது அண்ணனை ஜெயிக்க வச்சிரு.